ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கிலேருந்து இயல் 2 வரக்கூடிய 1 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே நான் இங்கே கொடுத்துருக்கேன். இது 10th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம் எழுதுகிற குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது. டெட் எக்ஸாம் எழுதுறீங்க, இல்லை டிஎன்பிஎஸ்சி எழுதுறீங்க, இந்த மாதிரி தமிழ் சார்ந்த ஏதாவது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க தமிழ்நாட்டில் அப்படின்னா உங்களுக்குமே இது நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நான் எம்சிக்யூவாக கொடுக்காம டேரெக்டாக கொஷின் அண்ட் ஆன்சர் 1 மார்க் கொஷின்ஸ் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 110 வினாக்கள் இந்த பர்டிகுலர் வீடியோவில் இருக்குது. இயல் 2 முழுவதுமாக இதில் கவர் பண்ணியாச்சு 2026 சிலபஸில். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்ன கொஷின்ஸ்னு பார்த்துடலாம். இயல் 2 உயிரின் ஓசை, இதில் இருக்கக்கூடிய மொத்த கேள்விகளும் இதில் இருக்குது. உலகம் என்பது 5 பூதங்களால் ஆனது என்று கூறியவர் தொல்காப்பியர். மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் திருமூலர். திருமூலர் இயற்றிய நூல் திருமந்திரம். பிற்கால ஔவையார் காற்றை பற்றி பாடிய அதிகாரம் எது? வாயு தாரணை. குறள் 49. கிழக்கு திசைக்கு வழங்கப்படும் மற்றொரு பெயர் என்ன? குணக்கு. இது அந்த டைரக்ஷன் ஆஃப் விண்ட் எல்லாம் படிப்பீங்க இல்லையா, அதுக்காக. கிழக்கிலிருந்து வீசும் காற்றின் பெயர் கொண்டல். மழைக்காற்று என்று அழைக்கப்படும் காற்று கொண்டல். கிழக்கு திசையில் அந்த திசைக்கு பேர் குணக்கு, அதுலேருந்து வீசும் காற்று கொண்டல். கொண்டலுக்கு இன்னொரு பேர் மழைக்காற்று. மேற்கு திசைக்கு வழங்கப்படும் மற்றொரு பெயர் குடக்கு. மேற்கிலிருந்து வீசும் காற்றுக்கு பெயர் கோடை. வறண்ட நிலப்பகுதியிலிருந்து வீசுவதால் வெப்பக்காற்றாக அமைவது கோடை. ஸோ இது வெப்பக்காற்று அப்படின்னு சொல்லுவோம். அந்த திசைக்கு பேர் குடக்கு, அதில் வீசும் காற்றுக்கு பெயர் கோடை, அதற்கு இன்னொரு பெயர் வெப்பக்காற்று. வடக்கு திசைக்கு வழங்கப்படும் மற்றொரு பெயர் வாடை. வடக்கிலிருந்து வீசும் குளிர்ச்சியான காற்றின் பெயர் ஊதை காற்று. தெற்கிலிருந்து வீசும் மிதமான காற்றின் பெயர் தென்றல். வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என்ற வரியை பாடியவர் இளங்கோவடிகள். வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என்ற வரி இடம்பெறும் காப்பியம் சிலப்பதிகாரம். இளங்கோவடிகள் அப்படிங்கும் போதே நமக்கு அது சிலப்பதிகாரம்னு தெரிஞ்சிடும். அடுத்து தென்றல் விடு தூது என்னும் நூலை இயற்றியவர் யார்? இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு பிரிண்டிங்கில், சாரி. இது ஆக்சுவலாக பத்மகிரிநாதர் ஆத்தர் பேர் கிடையாது. பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது அப்படிங்கிறது தான் அந்த நூலோட பேர். அதை இயற்றியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலப்பட்டடை சொக்கநாத புலவர். ஸோ அதோட ஆத்தர் பலப்பட்டடை சொக்கநாத புலவர். அந்த புக்கோட நேம் தான் பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது அப்படிங்கிற புக்கோட நேம். வழித்தொழில் ஆண்ட உறவோன் என புகழப்படுபவர் கரிகால் பெருவளத்தான். வழித்தொழில் ஆண்ட உறவோன் என பாடியவர் வெண்ணிக்குயத்தியார். வெண்ணிக்குயத்தியார் அவங்க பாடிய பாடலில் எந்த அரசனை பற்றி பாடியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கரிகால பெருவளத்தான் அப்படின்னு சொல்லணும். ஜூன் முதல் செப்டம்பர் வரை வீசும் பருவக்காற்று எது? தென்மேற்கு பருவக்காற்று. தென்மேற்கு பருவக்காற்றினுடைய மாதம் ஜூன் முதல் செப்டம்பர் வரை. அதுபோல் வடகிழக்கு பருவக்காற்றுக்கு அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வீசும் காற்று பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்று. இந்தியாவிற்கு தேவையான மழை அளவில் தென்மேற்கு பருவக்காற்று அளிக்கும் மழையின் சதவீதம் எவ்வளவு? 70%. அதாவது இது ஏன் நான் கொடுத்துருக்கேன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல்ஸ் கொஷின்ஸ் டைம் டு டைம் ஆகலாம். நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் கழித்து பார்க்கும்போது இது மாறி இருக்கலாம், குறைந்து இருக்கலாம், கூடி இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். அதனால தான் நான் இங்கே 2025 or 26 இந்த ரிவைஸ்டு எடிஷன் பிரகாரம் புக்கில் நமக்கு கொடுத்துருக்கிறது 70%. ஒரு மணித்துளிக்கு மனிதன் எத்தனை முறை மூச்சு விடுகிறான்? 12 முதல் 18 முறை மூச்சு விடுகிறான். உலக காற்று நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? ஜூன் 15. ஓசோன் படலத்தை அதிகம் பாதிக்கும் நச்சு வாயு எது? குளோரோஃப்ளூரோ கார்பன், அதாவது சிஎஃப்சி. நம்மளோட ஏசி, அப்புறமா ரெஃப்ரிஜரேட்டர், இதிலிருந்தெல்லாம் வரக்கூடிய அந்த நச்சு வாயு என்பது குளோரோஃப்ளூரோ கார்பன் என்று சொல்லக்கூடிய சிஎஃப்சி. காற்று மாசுபாட்டால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி பாதிப்படுகிறது என்று கூறிய அமைப்பு எது? யூனிசெஃப். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா உலகளவில் எந்த இடத்தில் உள்ளது? 5ஆம் இடம். இந்த ஒரு பர்டிகுலர் கேள்வியுமே ஸ்டாட்டிஸ்டிக்கல் கொஷின்ஸ் தான். நம்ம புக்கில் இப்போ 2025 ரிவைஸ் பண்ணாங்க இல்லையா, இந்த புக்கோட எடிஷன் 2026 to 27 எழுதுகிற மாணவர்கள் உங்கள் புக் எடிஷன் பிரகாரம் 5ஆம் இடத்துல இருக்குது. நாளைக்கு காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா இன்னும் முன்னேறி செல்லலாம். அப்போ அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாறும். ஸோ இந்த வருஷம் புக்கில் எக்ஸாமுக்காக படிக்கக்கூடிய குழந்தைகள் 5ஆம் இடம் அப்படின்னு எழுதணும். எக்ஸாம்ஸ் வேறு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லேயும் புக் அக்கார்டிங் டு புக் 5th பிளேஸ். இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவில் எந்த ஸ்டேட்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு தான்.
அடுத்தது பரிபாடல். பரிபாடல் வந்து எந்த வகையான நூல் அப்படின்னு பார்க்கும்போது 8 தொகை அந்த நூல்களில் ஒரு வகை. சங்க இலக்கியங்களில் பண்ணோடு அதாவது இசையோடு பாடப்பட்ட நூல் என்றால் அதுவும் பரிபாடல் தான். விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல என்ற பாடலை இயற்றியவர் கீரந்தையார். விசும்பு என்னும் சொல்லின் பொருள் வானம். ஊழி என்னும் சொல்லின் பொருள் யுகம், அதாவது நீண்ட காலப்பகுதி அப்படின்னு. ஒரு யுகம் 2 யுகம் சொல்றோம் இல்லையா, நீண்ட காலப்பகுதி. ஊழ் என்னும் சொல்லின் பொருள் முறை. தன்பெயல் என்பதன் பொருள் குளிர் மழை. ஆர்தருபு என்பதன் பொருள் வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. பீடு என்னும் சொல்லின் பொருள் சிறப்பு. ஈண்டி என்னும் சொல்லின் பொருள் செறிந்து திரண்டு. பல பால்வீதிகள் உள்ளன என்பதை எந்த ஆண்டு எட்வின் ஹபிள் நிரூபித்தார்? 1924ஆம் ஆண்டு. நம்ம மில்கி வே கேலக்சிலாம் சொல்கிறோம் இல்லையா, அது. அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் என்று பாடியவர் மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர் அண்டத்தை பற்றி பாடிய நூல் எது? திருவாசகம். செந்தி என்பதன் இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. ஏன்னா இதை பிரிக்கும் போது செம்மையான தீ அப்படின்னு வரும் இல்லையா, அதனால இது பண்புத்தொகை. வளர்வானம் என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. வளர்கின்ற வானம், வளரும் வானம், வளர்ந்த வானம், அதனால இது வினைத்தொகை. ஊழ் ஊழ் என்பதன் இலக்கண குறிப்பு அடுக்குத் தொடர். என ஒரே சொல் மறுபடியும் வந்திருக்கு. வாரா என்பதன் இலக்கண குறிப்பு ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஏன்னா இந்த கடைசியில வார்த்தை வந்து முடிவு பெறாம இருக்கு, அதனால ஈறுகெட்ட எதிர்மறை வாரா, நிற்கா, படிக்கா அந்த மாதிரி வர்றதுனால எதிர்மறை பெயரெச்சம். கிளர்ந்த என்பதன் பகுபத உறுப்பிலக்கணம் கிளர் கூட்டல் இத்து இந்தானது கூட்டல் இத்து கூட்டல் அ. தற்போது கிடைத்துள்ள பரிபாடல் பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 24. பரிபாடல் எவ்வாறு சிறப்பித்து புகழப்படுகிறது? ஓங்கு பரிபாடல் என்று சிறப்பித்து புகழப்படுகிறது. அடுத்த பாடலாக இருக்கக்கூடியது மேகம். மேகம் என்னும் கவிதையை இயற்றியவர் நாகூர் ரூமி. நாகூர் ரூமியின் இயற்பெயர் முகமது ரஃபி. நாகூர் ரூமி எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். நாகூர் ரூமி எந்த இதழில் எழுதத் தொடங்கினார்? கணையாழி என்னும் இதழில் எழுதத் தொடங்கினார். நாகூர் ரூமி இயங்கிய துறைகள், அவர் எந்தெந்த துறைகளில் வந்து சிறப்பு பெற்றிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா கவிதை, சிறுகதை, நாவல், கட்டுரை, மொழிபெயர்ப்பு அனைத்து துறைகளிலுமே சிறந்தவராக விளங்கியிருக்கிறார். நாகூர் ரூமி எழுதிய பிரபலமான நாவல் எது? கப்பலுக்கு போன மச்சான். நதியின் கால்கள் என்னும் கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார்? நாகூர் ரூமி. 7வது சுவை என்னும் நூலை இயற்றியவர் யார்? நாகூர் ரூமி. இது வந்து தனித்தனியாக கேட்டாலும் நமக்கு எழுத தெரியணும். அவருடைய நூல்கள்ல இருந்து தான் ஒன்று ஒன்றா கொடுத்துருக்கு. சொல்லாத சொல் என்னும் கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார்? நாகூர் ரூமி. மேகம் எதை போன்று மென்மையானது என்று கவிஞர் கூறுகிறார்? குழந்தையின் கன்னம். அது மட்டும் இல்லாமல் காது மடல் குருத்துன்னு சொல்லியிருப்பாங்க, காதின் குருத்து, அதையும் வந்து அவர் கம்பேர் பண்ணியிருக்கிறார். குழந்தையின் கன்னத்தையும் காது குருத்தையும் கம்பேர் பண்ணியிருக்கிறார். மேகம் எதனை கொடுத்து சூரியனை மறைக்கிறது? தன் முதுகை கொடுத்து சூரியனை மறைக்கிறது என்று இந்த பாடலில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மலைமுகடுகளில் மேகம் என்ன செய்வதாக கவிஞர் கூறுகிறார்? நடை பயில்வதாக கூறுகிறார். தாகங்கள் தீர்க்கும் பொழுது மேகம் எவ்வாறு மாறுகிறது? கருணையுள்ளதாக மாறுகிறது. நமக்கு மழை பொழியும் பொழுது மேகம் கருணையுள்ளதாக மாறுகிறதாக கவிஞர் குறிப்பிடுகிறார். தண்ணீரும் இல்லாமல் தன் உயிரும் போகாமல் மேகம் எங்கே மிதப்பதாக கவிஞர் கூறுகிறார்? வான்வெளியில் மிதப்பதாக கூறுகிறார். இதழ் முகிழ்க்கும் மழலையின் கன்னம் போல் என்ற தொடரில் முகிழ்க்கும் என்பதன் பொருள் என்ன? சிரிக்கும் அல்லது மலரும். இதழில் கொண்டு சிரிக்கும் ஒரு மழலையின் கன்னம் போல மேகம் இருப்பதாக குறிப்பிடுகிறார். அடுத்து துணைப்பாடம் பிரம்மம். பிரம்மம் என்ற கதையின் ஆசிரியர் பிரபஞ்சன். பிரபஞ்சனின் இயற்பெயர் வைத்தியலிங்கம். பிரபஞ்சன் புதுச்சேரி என்ற ஊரை சேர்ந்தவர். பிரபஞ்சன் எந்த நாவலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கிறார்? வானம் வசப்படும் என்னும் நாவல். பிரபஞ்சன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு 1995ஆம் ஆண்டு. பிரம்மம் கதையில் குடும்பத்தினர் வளர்த்த மரம் எது? முருங்கை மரம். சவுந்தரா யார்? கதை சொல்லியின் தங்கை. இந்த கதையில் சொல்லக்கூடியவரின் தங்கையாக சவுந்தரா இருக்கிறாங்க. மனிதன் சோற்றால் மட்டுமே ஜீவித்திருக்க மாட்டான் என்று கூறியவர் சவுந்தரா. முருங்கை மரத்தை ஆசிரியர் எதற்கு ஒப்பிடுகிறார்? குழந்தையை தோளில் தூக்கிய தாத்தா. இதற்காக தான் முருங்கை மரத்தை வந்து ஒப்பிட்டு கூறுகிறார். முருங்கை மரம் விழுவதற்கு காரணம் என்ன? பலத்த காற்று. பசு வளர்க்கலாம் என்று கூறியவர் யார்? பாட்டி. வெண்டை கத்திரி நடலாம் என்று கூறியவர் அம்மா. முருங்கை மரத்தை நட்டவர் அப்பா. பிரபஞ்சன் சிறுகதைகள் தொகுப்பில் இடம்பெற்றுள்ள கதை எது? பிரம்மம்.
முருங்கை மரம் மீண்டும் துளித்ததைக் கண்டு மகிழ்ந்தவர்கள் யார்? கதை சொல்லியும் அவரது குடும்பத்தினரும். அந்த கதையில் இருக்கக்கூடிய அத்தனை கேரக்டர்ஸுமே ஹாப்பியாக இருந்தாங்க இல்லையா, அதுதான். அடுத்து இலக்கண பகுதி தொகாநிலை தொடர்கள். இயல் 1 நம்ம சொல் பார்த்துருந்தோம். இங்கே தொகாநிலை தொடர்கள். இதை பற்றி தனியாக ஒரு இலக்கணம் வீடியோவும் இருக்குது, வேணும்னா நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருபோ மறையாமல் வெளிப்படையாக வருவது எவ்வகை தொடர்? தொகாநிலை தொடர். தொகாநிலை தொடர்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 9 வகைப்படும். காற்று வீசியது என்பது எவ்வகை தொடர்? எழுவாய் தொடர். நண்பா எழுது என்பது எவ்வகை தொடர்? விழித்தொடர். பாடினால் கண்ணகி என்பது வினைமுற்று தொடர். கேட்ட பாடல் என்பது பெயரெச்சத் தொடர். பாடி மகிழ்ந்தனர் என்பது வினையெச்சத் தொடர். கவிதையை படித்தால் என்பது வேற்றுமை தொகாநிலை தொடர். அன்பால் கட்டினார் என்பது எத்தனையாவது வேற்றுமை தொகாநிலை தொடர்? ஐ ஆள்கு இன்னதுக்கன் அதெல்லாம் படிப்போம் இல்லையா, அந்த மாதிரி 3ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். அறிஞருக்கு பொன்னாடை என்பது எத்தனையாவது வேற்றுமை தொகாநிலை தொடர்? 4ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். அறிஞருக்கு இங்கே அன்பால் ஐ ஆள்கு இன்னதுக்கன், ஐ என்பது 2, அப்போ ஆள் என்பது 3ஆம் வேற்றுமை, ஐயாள்கு அறிஞருக்கு 4ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். மற்றொன்று என்பது எவ்வகை தொடர்? மற்றொன்று என்பது இடைச்சொற்றொடர். சாலச் சிறந்தது என்பது எவ்வகை தொடர்? இந்த சால உரு நனி தவ இதெல்லாம் வந்தாலே அது உரிச்சொல் தொடர் தான். வருக வருக என்பது அடுக்கு தொடர், நமக்கு தெரியும். செங்காந்தல் என்பதை விரித்தால் எவ்வாறு வரும்? செம்மையாகிய காந்தல் என்று வரும். எழுவாயுடன் பெயர் வினை வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது எவ்வகை தொடர்? எழுவாய் தொடர். விழியை தொடர்ந்து வினை அமைவது எவ்வகை தொடர்? விழித்தொடர். முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது எவ்வகை தொடர்? பெயரெச்சத் தொடர். முற்று பெறாத வினை அப்படின்னாலே அது எச்சம், அது பெயரை கொண்டு முடிந்தால் பெயரெச்சம், அதுவே வினையை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சம். முற்று பெறாத வினை வினை சொல்லை கொண்டு முடிவது வினையெச்சத் தொடர். இது வரைக்கும் நம்ம புக்கில் இருந்த கொஷின்ஸ் பார்த்தோம். இப்போ புக் பேக்லேயும் சில கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதையும் பார்த்துடலாம். தொகாநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும்? 9 வகைப்படும். கேட்க வேண்டிய பாடல் சொல்லத்தக்க செய்தி என்பது எவ்வகை தொடர்? பெயரெச்சத் தொடர். கேட்க சொல்ல இதெல்லாமே பெயரெச்சத் தொடர். வருக வருக என்பது எவ்வகை தொடர்? இது ஆல்ரெடி இருந்தது. பயந்த பறவை என்பது எவ்வகை தொடர்? பெயரெச்சத் தொடர். ஏன்னா இது ஒரு எச்ச சொல், ஒரு பெயரை கொண்டு முடிவதால் இது பெயரெச்சத் தொடர். வடித்த கஞ்சியில் சேலையை அலசினேன் என்பது எவ்வகை தொடர்? வடித்த என்பது பெயரெச்சத் தொடர். நன்றாக பேசினான் என்பதில் நன்றாக என்பது எவ்வகை சொல்? வினையெச்சம். வந்தார் அண்ணன் என்பது எவ்வகை தொடர்? வினை முற்று தொடர். அரிய கவிதைகளின் தொகுப்பு என்பது எவ்வகை தொடர்? வேற்றுமை தொகாநிலை தொடர். நம்ம புத்தகத்திலே பின்னாடி இருக்கக்கூடிய திறனறிவும் பகுதியிலிருந்தும் சில கேள்விகள் இதில் இருக்கு. வானம் எந்த நிறத்தில் காணப்படும் என்று முதல் சிறுவன் கூறுகிறான். நீல நிறத்தில் காணப்படும். சூரியன் எந்த திசையில் உதிக்கிறான்? கிழக்கு திசை. சூரியன் மறையும் திசை மேற்கு. பூமி தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி கொள்ளும் கால அளவு 24 மணி நேரம். அதே மாதிரி நம்ம புத்தகத்தில் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கலை சொற்கள், தமிழ் சொல்லுக்கான ஆங்கில மீனிங், ஆங்கில சொல்லுக்கான தமிழ் மீனிங் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, இதையும் நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு நிச்சயமாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ராம் அதுக்கான தமிழ் வார்த்தை புயல். டொர்னாடோ சூறாவளி. டெம்பஸ்ட் வன்புயல். லேண்ட் ப்ரீஸ் நிலக்காற்று. சீ ப்ரீஸ் கடல் காற்று. வேர்ல்விண்ட் சுழல் காற்று. இந்த டெம்பஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 தடவை டிஎன் டெட் எக்ஸாம்ஸ்லாம் கூட வந்திருக்கு. அதுபோல் இந்த பாடல், இந்த புத்தகத்தை எழுதிய ஆத்தர்ஸ் இதுவும் தெரிஞ்சுக்கணும். குயில் பாட்டு என்ற நூலை எழுதியவர் பாரதியார். அதோ அந்த பறவை போல ச முகமது அலி. இவர் ஒரு ஆர்னித்தாலஜிஸ்ட். ஆர்னித்தாலஜிஸ்ட் அப்படின்னா பறவைகளை பற்றி படிக்கக்கூடியவங்க. உலகின் மிகச்சிறிய தவளை எஸ் ராமகிருஷ்ணன். இது எல்லாமே நம்ம புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ இதை நம்ம தெளிவாக படிச்சுக்கிறது மூலயமா எக்ஸாம்ஸ்க்கு டிஎன்பிஎஸ்சியோ இல்லை டெட்டோ எக்ஸாம்ஸ்க்கு அட்டென்ட் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட இயல் 2லேருந்து முற்றிலுமான என்னென்ன பாசிபிள் கொஷின்ஸ் வரலாமோ அதை கவர் பண்ணியிருக்கேன். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.